மோட்ச தீபம். அம்மா தாயே சக்தி மாரியம்மா, இந்த போர் வேண்டாமா? இந்தியா பாகிஸ்தான் போர் வேண்டவே வேண்டாம் அம்மா. போரே வேண்டாம் என்று சொல்ல நான் அசோக சக்கரவர்த்தி இல்லை. பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் படித்துள்ளேன். ஆனால் கண்ணீருக்கு கண்ணீர்தான் சரியான நீதி தீர்ப்பு போலும். இந்த போரில் என்னைப் போல் இறந்து போகும் அப்பாவிகளுக்கு தியாகப் பட்டம் தந்து மோட்ச தீபம் நீயே ஏற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் அம்மா. ஆணியே புடுங்க வேண்டாம் என்று ஆலை கொள்ளும் அவசர யுகத்தில் உன்னிடம் கேட்பதைத் தவிர எனக்கு வேறு கதியும் இல்லை, விதியும் இல்லை. நான் ஆலகால விஷம் தடுத்த உமாதேவி இல்லை. மகிஷனை வதம் செய்த மர்தினி இல்லை. கிரண்யனை வதம் செய்த நரசிம்மர் இல்லை. நான் வீரன் இல்லை, கோழையும் அல்ல. வெறும் ஆசிரியர்தான். ஆசிரியரான நான் என்ன சொல்லிக் கொடுப்பது? இந்த போர் வேண்டாம். அம்மா, நீயாவது கேட்பாயா? நடுநிலை நக்கிகள் என்று பேசும் வலையுலகில் யாரும் அறியாமல் முளைப்பாரி சுமந்து மனதுக்குள் உன்னுடன் பேசுகிறேன். வெளியில் சொல்லிவிடாதே. புராண காலம் தொட்டு கலிகாலம் வரை தேவ அசுரர்களின் சண்டைக்கு முடிவே கிடையாது. அன்பு, அகிம்சை, தியாகம், சமாதானம், மனிதநேயம் இவைதான் உண்மை என்பது இந்த தொழில்நுட்ப காலத்தில் பொய்யாகி விட்டதா? இவற்றினை நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? மறப்பது மனிதத்தன்மை, மன்னிப்பது தெய்வத்தன்மை சொல்லிக் கொடுக்கவா வேண்டாமா? அப்படியே சொன்னாலும் கேட்கும் காதுகள் வேண்டும், உணரும் இதயம் வேண்டும். இந்த போரில் என்னைப் போல் இறந்து போகும் அப்பாவிகளுக்கு மோட்ச தீபம் நீயே ஏற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் அம்மா. அம்மா தாயே சக்தி மாரியம்மா.